திடீர் மரணம், அதிர்ச்சியில் விஜய், கொந்தளித்த பொதுமக்கள். அதாவது வரும் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இடையே 4 முனை போட்டி நிலவும் சூழல் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீர் திருப்பமாக சசிகலா ராமதாஸ் கூட்டணி உருவாகியுள்ளது. இதனால் தமிழகத்தில் 5 முனை போட்டி நிலவும் சூழல் உள்ளது. இதனால் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்ற எதிர்பார்ப்பை மீண்டும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கும் தமாகவுக்கும் போட்டி என்று விஜய் கூறி வருகிறார். மேலும் 233 தொகுதிகளில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் களம் காண்கிறது. இதற்கான கடந்த மார்ச் 30ஆம் தேதி தன்னுடைய முதல் வேட்புமனுவை தாக்கல் செய்து அக்கட்சியின் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து சென்னை மற்றும் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தென் மாவட்டங்களை டார்கெட் செய்து விஜய் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி கடலூர் பிரச்சாரம் நடைபெறுந்த நிலையில் 11ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. இதற்கு இடையில் 10ஆம் தேதி காரைக்குடியில் விஜய் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டது. மேலும் வரவேற்பு ஏற்பாடுகளும் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் காலதாமதமாக காரணமாக பொதுமக்களிடம் பேசாமல் சென்றார். இது அங்கு கூடியிருந்த தொண்டர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரியில் நேற்று விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதற்காக சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வந்த அவர் கன்னியாகுமரியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிலையில் மார்ச் 13ஆம் தேதி கும்மிடிப்பேட்டையில் நடக்கவிருந்த தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டம் ரத்தாகியுள்ளது. மேலும் காவல்துறை அனுமதி வழங்கிய பிறகும் விஜய் தொடர்ந்து பிரச்சாரங்களை ரத்து செய்வது வருவது தமாக தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வார காலமே உள்ள நிலையில் விஜய் தொடர்ந்து பரப்புரையை ரத்து செய்வதற்கான காரணத்தை தள்ளி போடுவதற்கான காரணம் தற்போது வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு உடல்நலக் குறைவு இருப்பதாகவும் அவர் சில தினங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனை தரப்பில் கூறியதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இப்படியான சூழ்நிலையில் விஜய் கன்னியாகுமரி பிரச்சாரத்தை விஜய் நடத்தி முடித்த நிலையில் கும்மிடிப்பூண்டி நடக்கவிருந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக வரும் 19ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியில் விஜய் ரோடு ஷோ நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. மறுபுறம் விஜய் மேற்கொள்ளவிருந்த பிரச்சார நாளில் கும்மிடிப்பூண்டியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் திமுக கூட்டணிகளை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை அரசியல் களம் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளது. மொத்தம் 16 சட்டசபை தொகுதிகள் உள்ள சென்னையில் கடந்த 2021 தேர்தலில் அனைத்து தொகுதிகளையும் கைப்பற்றி திமுக இந்த முறை அதே சாதனை தொடர வேண்டும் என்ற இலக்குடன் செயல்பட்டு வருகிறது. ஆனால் இம்முறை தேர்தல் களம் மாற்றப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடும் நிலையில் அதன் முக்கிய தலைவர்கள் பலர் சென்னையில் களமிறங்கி உள்ளனர். பெரம்பூரில் விஜய், மேலும் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மயிலாப்பூரில் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் போட்டியிடுவது தேர்தல் சமன்பாட்டில் மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. அதேபோல் ஆயிரம் விளக்கில் பிரபாகர், கொளத்தூரில் VS பாபு, சைதாப்பேட்டையில் அருள் பிரகாசம், எழும்பூரில் ராஜ்மோகன் உள்ளிட்ட தமாக நிர்வாகிகளும் களம் இறங்கியுள்ளனர். இவர்கள் வெற்றி பெறுகிறார்களா என்பதை விட கணிசமான அளவில் வாக்குகளை பிரிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் என்பதால் திமுக தரப்பில் எச்சரிக்கை அதிகரித்துள்ளது. மேலும் இந்த வாக்கு சிதறல் அதிமுகவுக்கு சாதகமாக மாறக்கூடும் என்ற கணிப்பும் நிலவுகிறது. இதனால் சென்னையில் ஒவ்வொரு தொகுதியும் தனித்தனியாக அணுகும் இயக்கத்தை திமுக கையாளுகிறது. இதற்காக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மருமகனான சபரிசன் நேரடியாக களமிறங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை 16 தொகுதிகளிலும் அவர் நேரடி கண்காணிப்பில் ஈடுபட்டு நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வருகிறார்.
வில்லிவாக்கம், எழும்பூர், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அண்ணாநகர் உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் தனிப்பட்ட வியூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. மேலும் வேட்பாளர் தேர்வில் வாய்ப்பு கிடைக்காததால் அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளையும் சமாதானப்படுத்தும் பணியும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு தொகுதி பார்வையாளர்கள் போன்ற பொறுப்புகள் வழங்கப்பட்டு கட்சி பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடி அடிப்படையில் வலுவான அமைப்பை உருவாக்கும் முயற்சியும் நடைபெறுகிறது. சுமார் 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் 5 லட்சம் இளைஞரணி தொண்டர்கள் பணியில் ஈடுபடுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணிகளும் தீவிரப்படுத்தியுள்ளன. மொத்தத்தில் சென்னை கோட்டையை மீண்டும் கைப்பற்ற திமுக முழு வீச்சில் களமிறங்கிய உள்ள நிலையில் தமாக உருவாக்கும் புதிய அரசியல் சமன்பாடு தேர்தல் முடிவில் என்ன தாக்கம் ஏற்படுத்தும் என்பது கவனிக்கத்தக்கதாக உள்ளது. மேலும் தமாக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க விஜய் கன்னியாகுமரி பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் அப்போது அவர் சைக்கிளில் சென்று வாக்கு சேகரித்தார். விஜய் சைக்கிளில் சுற்றி சுற்றி சென்று விசில் அடித்துக்கொண்டே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது விஜயை பார்ப்பதற்கு தடுப்புகளை உடைத்துக்கொண்டு தமாக தொண்டர்கள் வந்ததால் திடீர் பரபரப்பு உண்டானது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது. மேலும் திமுக, அதிமுக, தமாக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவி வரும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் முதல் முறையாக தேர்தல் களம் காணும் தமாக தலைவர் விஜயும் தனது கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். மேலும் அந்த வகையில் கன்னியாகுமரி, மகாதானபுரம், ரவுண்டானாவில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் திரண்டு விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மகாதானபுரம் ரவுண்டானா பகுதிக்கு விஜய் திடீரென சைக்கிளில் இறங்கி ரவுண்டானாவை சுற்றி சுற்றி வந்தார். விசில் அடித்துக்கொண்டே சைக்கிளில் சுற்றிய விஜய் வாக்கு சேகரித்தார். அப்போது விஜயை பார்ப்பதற்கு தடுப்புகளை உடைத்து கொண்டு தமாக நிர்வாகிகள் வந்ததால் திடீர் பரபரப்பு உண்டானது. இதனால் விஜயை பார்க்க முண்டியடித்து கொண்டு அவரது ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாமல் விஜயின் பவுன்சர்கள் கடும் பாடுபட்டனர். ரவுண்டானாவில் இருந்து கன்னியாகுமரி 0 பாயிண்ட் வரை விஜய் ரோடு ஷோவாக புறப்பட்டுள்ளார். விஜயின் வருகையால் கன்னியாகுமரியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்தனர் என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசுகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.